ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அ டார்க் பிளேஸ் 2018 ரிலீஸ் ஆன ஒரு பிரிட்டிஷ் அமெரிக்கன் மூவி. ஒரு குப்பை அள்ளுற ஒருத்தருக்கு தினமும் ஒரு பையன் ஹாய் காட்டிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு நாள் ஆற்றுக்குள்ளே விழுந்து இறந்து போயிடறான். குப்பை வண்டிக்காரர் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லலான்னு போகிறப்ப அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் அவருக்கு அந்த பையனோட டெத்தில் சந்தேகம் வருது. அதுவே அவருக்கு ஒரு அப்சஷனை மாதிரி கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. இன்வெஸ்டிகேஷனை எப்படின்னா, அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாரு. இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெட் பாடியை அட்டாப்சி பண்ணாமல் புதைச்சிருப்பாங்க. அதுக்காக அவன் டெட் பாடியவே எடுத்துகிட்டு போய் கொரோனர் கிட்ட கொடுத்து அட்டாப்சி பண்ண சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஹீரோ அந்த பையனோட டெத்தில் இருக்கிற மர்மத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அந்த பையனுக்கு நடந்த சம்பவம் தான் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான மர்டர் மிஸ்ட்ரி மூவிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு சின்ன பையன் தண்ணியில் மூழ்கி இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. அவனோட கால் மட்டும்தான் தெரியுது, முகத்தை நமக்கு காட்டல. அடுத்த சீனில் ஒரு குப்பை லாரி ஊருக்குள்ளே வருது. அதை ஓட்டிகிட்டு வரவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆமாங்க, ஹீரோ இந்த படத்தில் குப்பை லாரி ஓட்டுறவர் தான். அந்த ஊரோட குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் இவரோட வேலையே. ஹீரோவோட பேர் டானி. இவர் கூட ஒரு லேடியும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட பேர் டோனா. கரெக்டாக ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து குப்பை லாரி நிற்கிது. டோனா கீழே இறங்கி போய் ஒரு குப்பை தொட்டியிலேருந்து குப்பையெல்லாம் அள்ளி ட்ரக்கில் போட்டுட்டு அந்த குப்பை தொட்டியை மூடாமல் வந்து வண்டியில் உட்காடுறாங்க. இதை பார்த்து ஹீரோ நீ லிட்டை மூடவே இல்லைன்னு சொல்லவும் டோனா திரும்ப இறங்கி போய் மூடிட்டு வராங்க. இதே நேரம் ஹீரோ அப்பப்போ ஒரு வீட்டோட ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இங்கே தினம் ஒரு சின்ன பையன் ஹீரோக்கு பெட்ரூம்லேருந்து ஹாய் கட்டிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி அந்த பையனை ஆளை காணோம். அதனால தான் ஹீரோக்கு ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட்டு. ஆனால் வீட்டுக்கு வெளியில் சின்ன பையனோட அம்மா அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டோனா திரும்ப வந்து வண்டியில் உட்காந்ததுமே இப்போ உனக்கு திருப்தியான்னு கேட்க, நீ உன் வேலையை ஒழுங்காக பாருன்னு சொல்கிறாரு. இந்த சீன் எதுக்காக சொல்ல வராங்கன்னா, ஹீரோ பண்ணுற வேலை குப்பையை க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் திருத்தமாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைப்பு. பொதுவாகவே 2 கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. ஒன்று வேலையை முடிச்சா போதுன்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் எவ்வளோ நேரம் எடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ 2வது கேட்டகரி. ஹீரோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான், ஆனால் சோஷியலாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிற பர்சன் கிடையாது. அவள் ஸ்லைட்டாக ரிட்டார்டட் பர்சன்னு கூட சொல்லலாம். ப்ராப்பரான பேச்சு வராது. கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் திக்கி பேச ஆரம்பிச்சிருவாரு. காதுக்குள்ளே அவருக்கு அப்பப்போ பறக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோ அதிகமாக தனிமையில தான் இருக்காரு. அதனால தான் அந்த சின்ன பையன் இன்னைக்கு ஹாய் காட்டலங்கிறதே ஹீரோக்கு ஏமாற்றமாக இருக்கு. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு ஹீரோ அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோவோட அம்மா ஒரு வீல் சேர் பர்சனு. அம்மா கிட்ட தூங்கலையான்னு கேட்க தூக்கமே வரலப்பான்னு சொல்லிடுறாங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன டீ போட்டு விடவா, என்ன நான் வெண்டியை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த வெண்டி யாருன்னா ஹீரோவோட பொண்ணு. என்ன, போன சீனில் தான் ஹீரோ ஒரு லோன்லி பர்சன்னு சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஹீரோவும் ஒய்ஃபும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. அப்பப்போ பொண்ணை மட்டும் போய் பார்த்துட்டு வராரு. ஹீரோவோட ஒய்ஃபு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்க. என்னதான் ஹீரோ சோஷியலி ஆக்வர்ட் பர்சனாக இருந்தாலுமே பொண்ணுக்கு நல்ல அப்பாவாக தான் இருக்காரு. ஹீரோ தான் பொண்ணை பார்க்க போகிறதுக்காக ஒய்ஃப் வீட்டுக்கு போகிறாரு. ஒய்ஃபு கதவை திறந்ததுமே எதுக்கு வந்தேன்னு தான் கேட்குறாங்க. இது என்ன கேள்வி, நான் எதுக்கு வருவேன்னு ஹீரோ சொல்லவும் அவள் உன்னை பார்க்க ரெடியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன், இன்னைக்கு டியூஸ்டே தானே, எங்கே ராண்டின்னு கேட்குறாரு. ராண்டி தான் ஹீரோ ஒய்ஃபோட செகண்ட் ஹஸ்பண்டு. அவர் வெளியில் போயிருக்காருன்னு சொல்லவும் நான் என்னை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. என்ன மாற்றிக்க போகிற, எதுவும் மாறாது, இது சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோ ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதாவது ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போக மனசு வரல. எப்படியாச்சும் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் ஒய்ஃபுக்கு ஹீரோ கூட சேர்ந்து வாழ இஷ்டமே இல்லை. ஏன்னா அவங்க ஹீரோவை விட்டுட்டு இப்போ ராண்டி கூட மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோவை ஒரு நியூசன்ஸாக தான் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணு வந்து ஹீரோவை ஆசையாக ஹக் பண்ணுறா. வாங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லி அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கார்ட்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட கார்டை சேர்த்து வச்சுருக்கதை காட்டுறா. அடுத்து ஒரு லேப்டாப் எடுத்து அவளோட சோஷியல் மீடியா பேஜை காட்டுறா. லேப்டாப் உனக்கு அம்மா வாங்கி கொடுத்தாங்களான்னு கேட்க, இல்லை ராண்டி தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறா. அப்போ சோஷியல் மீடியா பேஜில் ஜஸ்டின்னு ஒரு பையன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். என்னோட தம்பியை காணோம், யாராச்சும் பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லுங்கன்னு போஸ்ட் இருக்கு. இதை பார்த்ததுமே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோ டெய்லி ஒரு பையனுக்கு ஹாய் காட்டுவார்ல, அந்த பையனோட அண்ணன் தான் இந்த ஜஸ்டின். காலையில் ஹீரோ குப்பையில் போனப்போ அந்த பையனோட ஜன்னலை பார்த்தாரு. அவன் ஹாய் காட்டாமல் இருந்ததே ஹீரோக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. இப்போ மிஸ்ஸிங்னு போஸ்ட் இருக்கதை பார்த்ததும் ஹீரோக்கு இன்னும் இந்த விஷயம் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. நேராக வீட்டுக்கு வந்ததுமே பொண்ணோட சோஷியல் மீடியா பேஜை லாகின் பண்ணுறாரு. அவரோட பாஸ்வேர்டு ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது. ஒரு ஃப்ளூக்கில் ட்ரை பண்ணி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிடுறாரு. ஜஸ்டினோட போஸ்ட்டுக்கு போய் கமெண்ட் பண்ணுறாரு. உன் தம்பி கிடச்சிட்டானான்னு கேட்க, அதை பற்றி உனக்கு என்ன ஆக்கறன்னு ஜஸ்டின் ரிப்ளை பண்ணுறான். நல்ல அண்ணன். பொண்ணோட சோஷியல் மீடியா பேஜே யூஸ் பண்ணி பொண்ணுக்கே தெரியாமல் ரிப்ளை பண்ணார்ல, இப்போ பொண்ணுக்கிட்டேருந்தே கால் வருது. உங்களுக்கு இப்போ ஹாப்பியா? தயவு பண்ணி என்னை எம்பாரஸ் பண்ணாதீங்க. ஜஸ்டின் நல்ல பையனே கிடையாது, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன், அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களேன்னு திட்டுறா.
ஹீரோ சாரி சொல்லிட்டு ஜஸ்டின் டைலரை பற்றி ஏதாவது சொன்னானான்னு கேட்க ஒழுங்காக ஃபோனை வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஜஸ்டினோட தம்பி பேர் டைலர், அதாவது காணாமல் போன பையன். அடுத்த சீனில் ஹீரோ ஒய்ஃபை பார்த்து பேசலான்னு ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாரு. ஒய்ஃபுக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒய்ஃப் கரெக்டாக வெளியே வராங்க. அவங்களுக்கு ராண்டிக்கிட்டேருந்து கால் வரவும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரேடியோ நியூஸில் டைலர் காணாமல் போனதை பற்றி சொல்லவும் டக்குன்னு ஹீரோ அலர்ட் ஆகி நியூஸை பற்றி கேட்க ஆரம்பிச்சிடறாரு. டைலர் இன்னும் கிடைக்கலன்னு தெரியவும் ஹீரோக்கு அப்செட் ஆகுது. அதனால் ஒய்ஃபை பார்த்துட்டும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஒரு சின்ன பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. அப்போ அவங்க வீட்டை ஒட்டினாப்பில் தான் ஆற்று தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணிக்கிட்ட போய் விளாடலான்னு போகிறப்ப ஒரு டெட் பாடி தண்ணியில் மிதந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஸோ இறந்து போனது டைலர்னு தெரிய வருது. ஹீரோவும் இந்த விஷயத்தை ரேடியோ நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறாரு. நேற்று வரைக்கும் டைலர் தொலைஞ்சு போயிட்டான்றப்பவே அப்செட்டாக இருந்தார். ஆனால் அந்த பையன் இப்போ இறந்தே போயிட்டான்னு தெரிஞ்சதும் ஹீரோக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. அன்றைக்கி வேலையப்போ டோனா என்ன பேசினாலும் ஹீரோ கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்ததும் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பென்னாக தான் இருக்கு. எல்லாத்தையும் கொட்டி ஒரு சில பென்ஸை மட்டும் எடுத்துக்கிறாரு. இது எதுக்கு பண்ணுறாருன்னு இப்போதைக்கு நமக்கு காட்டல. இந்த படத்தோட பிஜிஎம்ல பின்னாடி ஃப்ளை பஸ்ஸிங் சவுண்டு கேட்கும். இதுக்கான காரணத்தையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த நாள் ஹீரோ டைலர் வீட்டுக்கு குப்பை எடுக்கிறக்காக போகிறாரு. அவங்க அம்மா வாசலில் ரொம்பவே டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாரு. ஹீரோ டைலரோட அம்மா கிட்ட கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு அவன் தினம் எனக்கு ஹாய் காமிப்பான்னு சோகமாக சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவன் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. தரையோட தரையாக இருக்கிற புல்செடி புதர்னாலே போகமாட்டான். ஆனால் போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவன் ஆற்றுக்கு போய் விளாண்டனால தான் தண்ணியில் மூழ்கி இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. டைலரோட அண்ணன் ஜஸ்டின் கூட வெளியே ஊர் சுற்றுற டைப்பு. ஆனால் டைலர் ரொம்பவே பயந்த சுபாவம். அதனால் அம்மாவுக்கு பயங்கர அப்செட்டாக இருக்கு. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படின்னு அவனுக்கு ஏதாச்சும் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க நடக்காமல் இருந்திருக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. டைலரோட அம்மா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுமே ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. டோனா கிட்ட வந்து டைலர் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான்னு அவங்க சொன்னதை சொல்கிறாரு. அப்போ எப்படி இறந்து போனான்னு டோனாக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஹீரோ டைலரோட ரூமை பார்க்குறாரு. இப்போ அவங்க அப்பா அங்கேருந்து ஹீரோவை மிஸ்டீரியஸாக பார்க்குறாரு. அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. இங்கேருந்து தான் ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் பயணம் ஆரம்பிக்கும். ஆனால் இது நார்மல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரிலாம் இருக்காது. அவங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் ஹீரோக்கு இப்போ உறுத்துது. அவன் வீட்டை விட்டு தானாக போக மாட்டான். அப்படின்னா அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு. அது என்ன? இந்த சின்ன சந்தேகம் தான் ஹீரோவை இந்த கேஸில் அப்சஸ் ஆக்கி அவனோட டெத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போகிற அளவுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷனாக மாறும். ஹீரோ காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுற லேடிக்கிட்ட ரீசெண்டாக புது ஆளுங்க யாராச்சும் உன் கடைக்கு வந்தாங்களான்னு கேட்குறாரு. இந்த வீக்கில் மட்டும் இல்லை, 3 வருஷமாக நான் ஒரே மூஞ்சிங்களை தான் பார்த்துட்ருக்கேன், புதுசாக யாரும் வரலன்னு காஃபி ஷாப் லேடி சொல்கிறாங்க. ஹீரோ அந்த லேடிக்கிட்ட பேசுகிறத ஒருத்தர் கேட்டுட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்புறமா ஹீரோ வெளியில் காஃபி ஷாப்லேருந்து கிளம்பவும் பின்னாடியே வராரு. இவர் ஸ்ட்ரேஞ்சர்லாம் இல்லைங்க, இந்த ஊரோட ஷெரீஃபு. டைலரோட கேஸை டீல் பண்ணுறது இவர் தான். இவருக்கு ஹீரோ தெரியும் போல். உனக்கு என்ன வேணும் டானி? இப்போ டைலர் ஃபேமிலி சோகமாக இருக்காங்க, அவங்கள பற்றி எதுக்கு தேவையில்லாமல் விசாரிச்சுட்ருக்கேன்னு ஹீரோ கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, ஜஸ்ட்டு வாக் பண்ணிட்டு போகிறப்ப எப்படி ஒருத்தன் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பான், நீங்கள் ஃபர்தராக எதுவுமே விசாரிக்கலையான்னு ஷெரீஃப்கிட்டே தைரியமாக சொல்கிறாரு. ஷெரீஃப்க்கு இப்போ ஈகோ கிளாஷ் ஆக இதோட அதை நிப்பாட்டிக்க தேவையில்லாமல் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணாதன்னு சொல்கிறாரு. ஹீரோ நார்மல் பர்சன் இல்லைங்கிறது இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஹீரோ சொல்கிறத ஷெரீஃப் மதிக்கவே இல்லை. உன் வேலையை மட்டும் பாருன்னு திட்டி விட்டுறாரு. ஹீரோ அப்செட் ஆகி ஆற்று பக்கமாக போய் உட்காந்துக்கிறாரு. ஹீரோக்கு டைலர் அம்மா சொன்ன விஷயம் யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாரு, பாருக்கு போகிறாரு. சரி, ரொம்ப சோகமாக இருக்கார் போல், அதனால தான் ட்ரிங்க் பண்ண போகிறாருன்னு பார்த்தா ஹீரோ பாருக்கு வந்ததே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி பேசுறதுக்கு தான். இவரோட பேர் மேக்ஸு. ஷெரீஃப் இருக்கார்ல, அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர். மேக்ஸ் ஹீரோவை பார்த்ததுமே ஹே இங்கே என்ன பண்ணுறான்னு கூலாக பேசுகிறாரு. அதாவது ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. அப்போ ஹீரோ, டைலர் இறந்து 3 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் விசாரிக்க ஆரம்பிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. என்ன விசாரிக்கணும், அவன் தான் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டான், கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஹீரோக்கு சரியாக படல. சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன்னு டைலர் அம்மா சொன்னதை அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறாரு. அவன் தானாக வெளியே போகிற பழக்கம் இல்லைன்னு சொல்லவும், நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம், டைலர் பேரண்ட்ஸ் எதுவும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. நீயே இதெல்லாம் கேட்குற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அசிஸ்டன்ட் கேட்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, டைலர் தனியாக போகிறதுக்கு பயப்படுற டைப்பு, அப்புறம் எப்படி ஆற்று பக்கம் போயிருப்பான், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டைலரோட டெட் பாடி கொரோனர் கிட்ட கொண்டு போகணும்னு அசிஸ்டண்ட்டு ஷெரீஃப் கிட்ட சொன்னதுக்கு ஷெரீஃப் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அசிஸ்டண்ட்டை வேற ஒரு கேஸில் அசைன் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாரு. அப்போ ஷெரீஃப் தான் இப்போ பிரச்சனையான்னு கேட்க, நான் அப்படி சொல்லலைன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு.
ஒருவேளை ஷெரீஃபு டைலர் தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டு தான் நினைக்கிறனால அட்டாப்ஸியே தேவையில்லைன்னு நினச்சிட்டார் போல. அடுத்த சீனில் ஹீரோ டைலர் வீட்டிலேருந்து எடுத்த ட்ராஷ் பேக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வராரு. உள்ள சில பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்புறமா ஒரு குட்டி டாய் ஒன்று குப்பையில் இருக்குது. கண்டிப்பாக இது டைலரோட தான் இருக்கணும். ஏன்னா டைலரோட அண்ணா டாயை வச்சு விளையாடுற பையன் இல்லை. டைலரோட டாயை பார்த்ததுமே ஹீரோ இமோஷ்னலாக அப்செட் ஆகுறாரு. இதுக்கிடையில் டோனா இருந்துக்கிட்டு குப்பையில் என்ன தேடுற, எவனாச்சும் குப்பைக்குள்ளே போய் எவிடன்ஸை போட்டு வைப்பானா, அது இதுன்னு பேசிக்கிட்டே இருக்கவும் ஹீரோ நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. நீ கிளம்புன்னு கத்துறாரு. ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைலரோட டெத்தில் சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா டைலர் இறந்து 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே குப்பையில் தூக்கி போட்டிருக்காங்கன்னா டைலர் பற்றி எந்த எவிடன்ஸும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த சீனில் ஹீரோவை ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு போகிறாரு. இவரும் குப்பை ஆடுறவர் தான். இவரோட பேர் மிக்கு. அந்த சின்ன பையனை பற்றி எதுக்கு ஊருக்குள்ளே விசாரிச்சுட்ருக்க, உன்னை இதில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாரு. டைலரோட அப்பா தான் இதை சொன்னாரான்னு ஹீரோ கேட்க, நீ தலையிடாத அவ்வளோதான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவங்களோட பேரெல்லாம் சொல்லலை. ஆனால் ஹீரோக்கு இப்போ டைலரோட அப்பா மேலே டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்குள்ளே இருக்காரு. குப்பையில் இந்த கிடைச்ச பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்குறாரு. அது ஒரு ஃபோன் பில் மாதிரி தெரியுது. அதில் அதிகமாக ஒரு நம்பருக்கு மட்டும் கால் போயிருக்கு. ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் மிக்கியான்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த மிக்கி தான் காலையில் ஹீரோவை மிரட்டினது. ஸோ ஒருவேளை டைலர் அப்பா மிக்கிக்கு தான் கால் பண்ணியிருப்பாரோன்னு சந்தேகப்பட்டு ஹீரோ அப்படி கேட்குறாரு. ஆனால் பேசின ஆள் தான் மிக்கி இல்லைன்னு சொல்லவும், அப்போ நீங்கள் யாருன்னு ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்குறாரு. அவன் பேரெல்லாம் சொல்லாமல் குட் நைட் மட்டும் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஹீரோ அந்த நம்பரை போட்டு நெட்டில் சர்ச் பண்ணதில் நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஹீரோனால் நம்பரை மட்டும் வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணவும் கால் வாய்ஸ் மெயிலுக்கு போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹாய் திஸ் இஸ் ஜோயல், இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு ஒரு ஆட்டோ ரிப்ளை வருது. ஸோ இந்த நம்பருக்கு சொந்தக்காரனோட பேர் ஜோயல். ஹீரோ அடுத்து யாருடா அந்த ஜோயல்னு யோசிக்கிறாரு. எப்பெல்லாம் இந்த படத்தில் ஒன்று ஈயை காட்டுவாங்க, இல்லைன்னா ஈயோட சவுண்டு கேட்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹீரோ ஒன்று ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காரு, இல்லைன்னா டீப் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது காதுக்குள்ளே ஈ வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நமக்கு அன்ஈஸியாக இருக்கும்ல. அதே மாதிரி ஹீரோக்கு டைலரோட டெத்தை பற்றி யோசிச்சா அவ்வளோ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு டைலரோட டெத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அப்சஷன் க்ரியேட் ஆகுது. அடுத்த நாள் டோனா கிட்ட இவர் கால் பண்ண நம்பரை பற்றி சொல்கிறாரு. வாய்ஸ்மெயிலில் ஜோயல்ங்கிற பேர் வந்ததா சொல்லவும் டோனா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. ஓ, ஜோயல் பொமரஸ்கி அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. இந்த ஜோயல் பொமரஸ்கி ஒரு குழந்தைகள் மருத்துவர். இவரை டாக்டர்னே சொல்கிறேன். டாக்டருக்கு டைலர் வீட்டிலேருந்து ஏகப்பட்ட கால் போயிருக்கு. அப்படின்னா டைலர் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கணும்னு டோனா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் சென்டருக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு டைலரோட ஃபியூனரல் எப்போன்னு கேட்க அவனை நேற்று தான் புதைச்சிருக்காங்க, ஸோ இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவன் எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தானான்னு ஹீரோ கேட்க அங்கே இருந்தவர் நீங்கள் டைலர் ஃபேமிலியான்னு கேட்குறாரு. ஹீரோ இல்லைன்னு சொல்லவும் அப்போ கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோ குப்பாள்றவருங்கனால அந்த ஊரில் யாருமே மதித்து ஹீரோ கிட்டே பேசுறதில்ல. ஸோ ஹீரோக்கு டைலர் சிக்கான சைல்டானு தெரியணும். ஃபியூனரல் ஹோமில் கேட்டார், அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து யார்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறப்ப ஹீரோக்கு டைலரோட அண்ணன் ஞாபகத்துக்கு வரவும் பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த டைலர் அண்ணன் எங்கே இருப்பான்னு கேட்குறாரு. அவன் இந்த பழைய மில்லுக்கிட்ட தான் இருப்பான்னு பொண்ணு சொல்லவும் ஹீரோ நேராக அங்கே போகிறாரு. டைலரோட அண்ணன்கிட்ட தன்னை ஸ்டேட் கிரீஃப் கவுன்சிலர்னு பொய் சொல்லி டைலரை பற்றி விசாரிக்கிறாரு. ஃபஸ்ட்டு டாக்டர் ஜோயலை தெரியுமான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான். உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாரான்னு கேட்க சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உன் தம்பிக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சான்னு ஹீரோ அடுத்த கேள்வியை கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லையே, அவன் தண்ணியில் மூழ்கி தான் இறந்து போயிட்டான்னு டைலரோட அண்ணன் சொல்கிறான். அப்போ இதுக்கு டாக்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தார்னு கேட்க எங்கள் அம்மாவை பார்க்க வருவார்னு சொல்கிறான். ஹீரோ இப்படி ஒரு ஆன்சரை எதிர்பார்க்கவே இல்லை. அதை அப்படியே வந்து டோனா கிட்ட சொல்கிறாரு. டோனா என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர் ஒரு குழந்தைகள் நல மருத்துவர், அதாவது பீடியாட்ரிஷியன். பட் டைலருக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ டாக்டர் அவங்க அம்மாவை பார்க்க தான் அடிக்கடி வராருன்னா டாக்டருக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதாவது அஃபேர் மேட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹீரோனால் இதையும் நம்ப முடியல. இப்படி ஒரு டாக்டர் இப்படி பண்ணுவார்னு இன்னசென்ட்டாக கேட்குறாரு. அவனும் மனுஷன் தானேன்னு டோனா சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஹீரோ பேசிக்கிட்டே ட்ரக்கில் வந்து உட்காந்ததும் ஒரு கார்ட்போர்ட் அட்டையை எடுத்து பார்க்குறாரு. அதில் உனக்கு உண்மை தெரியணும்னா இந்த ஜாப் பிரிட்ஜுக்கு 9 மணிக்கு வான்னு சொல்லி யாரோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஹீரோ டோனாவை கூட்டிகிட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு. டோனாவை கார்லேயே உட்கார சொல்லிவிட்டு ஹீரோ மட்டும் பிரிட்ஜுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். நீ தான் என்னை வர சொன்னியான்னு ஹீரோ கேட்க பின்னாடின்னு ஒருத்தன் ஹீரோ கிட்ட கன்னை காட்டுறான். ஸோ இவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் கூப்பிடல, ஹீரோவை ட்ராப் பண்ணி கொலை பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. கன்னை கையில் வச்சுருக்கிறவன் ஹீரோவை பிரிட்ஜிலேருந்து கீழே குதிக்க சொல்கிறான். இன்னொருத்தன் தள்ளி நின்று சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான்.
ஹீரோ கத்தவுமே டோனா அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்களும் கன்னோடு அங்கே வந்துடுறாங்க. டோனா கன்று வச்சிருக்கிறவனை பார்த்து ஷூட் பண்ணவும் 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோவும் எஸ்கேப் ஆயிடுறாரு. டோனா ஹீரோ கிட்ட இதுக்கு மேலே இன்வால்வ் ஆகாத, நேராக போலீஸ்க்கு போயிருன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ அதை காதலே வாங்கலை. நிறைய பேருங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே வராரு. சில பேருங்களை வாயில் முணங்கிக்கிட்டே வராங்க. அதாவது இப்போ 2 பேர் வந்து ஹீரோவை மிரட்டினாங்கல்ல, அந்த 2 பேர் யாராக இருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. அதில் மேக்ஸ் இருக்கார்ல, அசிஸ்டன்ட் போலீஸு, அவரோட வீட்டுக்கு நேராக போகிறாரு. நீ தான் என்னை ஆள் அனுப்பி கொலை பண்ண பார்த்தியா? அவங்க கன்னை யூஸ் பண்ணாமல் என் சாவை சூசைடாக இருக்கணுங்கிறக்காக பிரிட்ஜிலேருந்து குதிக்க சொன்னாங்கன்னு சொல்லி கத்தி அழுகிறாரு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் யாரையுமே அனுப்பலைன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, நீ ஏன் இந்த பையன் விஷயத்தில் இவ்வளோ இன்வால்வ் ஆகிறன்னு அசிஸ்டன்ட் கேட்க, அவன் சின்ன பையன் இன்னசென்ட்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டதும் அசிஸ்டண்ட்டுக்கும் கஷ்டமாக இருக்கு. ஹீரோ காட்டுற அக்கறையை புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ கிளம்புறப்ப உனக்கு பில்லை பற்றி தெரியுமான்னு கேட்குறாரு. பில் யாருன்னா ஹீரோவோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் இப்போ கொரோனராக பிட்ஸ்பர்க் ஊரில் ஒர்க் பண்ணுறாராம். அதையும் என்கிட்ட சொல்கிறான்னு ஹீரோ கேட்க, நீ அவன் டெத்தில் சந்தேகப்படுறனா முதல்ல எவிடன்ஸ் வேணும். அவன் சாவு ஆக்சிடென்டல் இல்லைன்னு நினச்சேன்னா மேபி அவனை அப்யூஸ் பண்ணி கொலை செஞ்சுருக்கலாம். ஏன்னா இவங்க அட்டாப்சியே பண்ணலைன்னு எல்லா க்ளூஸையுமே ரொம்பவே மறைமுகமாக ஹீரோக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி கொரோனர்கிட்டையும் பேசிட்டு எவிடன்ஸோட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ டாக்டரை பார்க்க போகிறாரு. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நீங்கள் தான் டைலருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்க, சாரி என் பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாரு. அடுத்ததா, அப்போ டைலர் அம்மா கூட அஃபேரில் இருந்தீங்களா? பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்கள், நான் உங்கள் ஒய்ஃப் கிட்டலாம் சொல்ல மாட்டேன்னு கேஷுவலாக சொல்கிறாரு. அதாவது ஹீரோக்கு டாக்டர்கிட்ட எப்படி பேசணுன்னு கூட தெரில. டேரெக்டாக இன்னசென்ட்டாகவே கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கு டாக்டர் ஷாக் ஆகி ஆன்சரே பண்ணாமல் இருக்காரு. சரி, இவர் கேள்விக்கே பதில் சொல்லவே இல்லை. ஹீரோ அதுக்குள்ளே 2வது கேள்வியாக ஏன் டைலருக்கு அட்டாப்சி பண்ணவே இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டரும் ஷெரீஃப் சொன்ன மாதிரியே அவன் தண்ணியில் மூழ்கி செத்து போயிட்டான், அதான் அட்டாப்சி பண்ணலன்னு சொல்கிறாரு. அவன் லங்ஸில் ஆற்று தண்ணி தான் இருந்துச்சுன்னு சொல்லவும், அப்போ அவனை யாரும் அப்யூஸ் பண்ணலையான்னு அடுத்த ஷாக்கிங் கொஸ்டினை ஹீரோ கேட்குறாரு. அப்யூஸா? என்ன சொல்ல வர? அவன் ஆற்று பக்கம் போனால் தண்ணியில் விழுந்து இறந்து போயிட்டான். இதைத்தான் அவங்க அம்மாவும் சொன்னாங்க, போலீஸும் சொன்னாங்கன்னு டாக்டர் சொல்லவும், இல்லை அவங்க அம்மா அப்படி சொல்லலைன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் ஏன் அட்டாப்சி பண்ணலன்னு ஹீரோ மறுபடியும் கேட்குறாரு. டைலரோட அம்மா அட்டாப்சி பண்ணுங்கன்னு சொல்லலையா. அவங்க அம்மாவுக்கு ஒருவேளை ஹஸ்பண்ட் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, அதனால அவங்க அந்த உண்மையை கிளற வேண்டாம்னு நினச்சிருப்பாங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. டைலர் அப்பாவையா சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, ஆமாம் டைலர் அப்பா தானே டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோவோட அடுத்த டார்கெட்டு இப்போ டைலர் அப்பா தான். அவர் நைட்டு வாக்கிங் போகலான்னு போகிறப்ப ஹீரோ காரை வச்சு வேகமாக அவரை இடிக்க போகிற மாதிரி போகிறாரு. டைலரோட அப்பா அரண்டே போயிடுறாரு. நீ தான் உன் பையனை கொலை பண்ணியான்னு கேட்க, நான் எப்படி என் பையனை கொலை பண்ணிப்பேன்னு பயந்துக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ அடியாளுங்களை அனுப்பி என்ன கொல்ல பார்த்ததுன்னு ஹீரோ கேட்க, அதுக்கும் டைலர் அப்பா தான் இல்லைன்னு சொல்கிறாரு. டைலர் அப்பா சொல்கிறத பார்த்தா அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஹீரோக்கு தெரியவும் ஹீரோ வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ வீட்டுக்கு வரப்ப அவரோட ஹேட்டில் யாரோ கத்தியை சொருகி வச்சு சிம்பாலிக்காக மிரட்டிட்டு போயிருக்காங்க. ஹீரோ டோனா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லவும், நீ எதை வச்சு டைலர் அப்பா இதை பண்ணலைன்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை. ஹீரோவோட இன்ஸ்டிங்ஸை மட்டும் வச்சு தான் டைலரோட அப்பா டைலரை கொலை பண்ணலன்னு நினைக்கிறாரு. டோனா ஹீரோவை கூல் டவுன் பண்ணுறதுக்காக கிஸ் பண்ண வராங்க. அப்போ ஹீரோ ஹார்ஷாக டோனாவை திட்டி விட்டுறாரு. ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. நானும் லிண்டாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு. என்னடா அது கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொல்கிறாரே, நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ ஹீரோவும் ஹீரோவோட ஒய்ஃபுன்னு நம்ம நினச்ச லேடி இவங்க 2 பேருமே உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டுலாம் பிரிஞ்சு வாழலை. ஆனால் இந்த பொண்ணு இவங்க 2 பேருக்கும் பிறந்தது தான். அப்படின்னா ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோ கூட பழகி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் மனநல சரியில்லாத பர்சன் நினச்சி ஒதுங்கிட்டாங்க போல். டோனாவும் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோவோட காதில் இப்போ கொயின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோ ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தால் இப்படி தான் டிஸ்டர்ப் ஆவார். அடுத்த சீனில் ஹீரோ ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. இவங்க ஒய்ஃப் இல்லை, இருந்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறக்காக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹீரோ ஒய்ஃப் கிட்ட நம்ம திரும்ப ஒன்றா சேர்ந்துருக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, நீயும் நானும் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணப்போ நடந்த விஷயந்தான் இது, மற்றபடி எனக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னுமே எனக்கு அதை நினச்சாலே வெக்கமாக இருக்குன்னு ஒய்ஃப் சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. ஏன்னா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஹீரோ மென்டலி ரிட்டார்டரான ஒரு சைக்கோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ உண்மையிலே ரொம்ப நல்ல பர்சன். தன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆள். தான் அம்மாவை, பொண்ணை, ஒய்ஃப்னு எல்லாரையுமே ரொம்பவே உண்மையாக நேசிக்கிறாரு. பட் இது அவரோட ஒய்ஃபுக்கு புரியலை. ஹீரோ என்னதான் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் டைலர் விஷயம் அதை விட அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. அவர் எப்பயுமே ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பென்னு வச்சுருப்பார்ல, அதை எடுத்து ஃபுல்லாக சர்க்குலராக நீட்டாக அடுக்கி வச்சுருக்காரு.
அதாவது மேபி இவர் ரொம்ப நர்வஸாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணுறது இவருக்கு ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம். இல்லைனா இவரோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட இருக்கலாம். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், பட் ரீசன் பெருசாக படத்தில் காட்டல. அடுத்து மிட் நைட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு வெளியூருக்கு போகிறாரு. இப்போ எங்கே வந்திருக்காருன்னா பிட்ஸ்பர்குக்கு. அசிஸ்டன்ட் சொன்னார்ல பில்லுன்னு ஒரு ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு கொரோனர் ஆகியிருக்காருன்னு, டேரெக்டாக அவர்கிட்டே ஹெல்ப் கேட்க வந்திருக்காரு. கொரோனர்கிட்ட தான் இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ பண்ணிவிட்டு தன்னை அசிஸ்டன்ட் தான் அனுப்பி வச்சதாகவும் சொல்கிறாரு. கொரோனர் என்ன விஷயம்னு கேட்க, ஒரு இறந்து போன பையன் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கான், அவனை செக் பண்ணி சொல்லணும்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் டெட் பாடியை எக்ஸாமைன் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும்னு கொரோனர் சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் கூட வான்னு கொரோனரை கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க இவர் நைட்டாக டைலரோட டெட் பாடியை காஃபின் பாக்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ நமக்கு கிளியராக புரியும் ஹீரோ இந்த கேஸில் எவ்வளோ அப்சஸ்டாக இருக்காருன்னு. ஆனால் கொரோனர் லேப்லேயே டெட் பாடியை பார்த்து பழகிட்டு இப்போ காரில் பார்த்ததும் அவரே மிரண்டு போயிடுறாரு. உனக்கு என்ன பைத்தியமானு ஹீரோவை திட்டி அனுப்பி விட்டுறாரு. அதுக்குள்ளே இந்த விஷயம் ஷெரீஃப்க்கும் அசிஸ்டண்ட்க்கும் தெரிஞ்சிருச்சு போல். இப்போ ஷெரீஃபு அசிஸ்டண்ட்டை கண்டபடி திட்டார் போல். அசிஸ்டண்ட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்படி என்னை கோர்த்து விட்டுட்டியேன்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஷெரீஃப் பின்னாடியே வந்துடுறாரு. ஹீரோவை தன்னோட கார்லேயே ஏற சொல்கிறாரு. கார்லேயே வச்சு ஹீரோவை அடின்னு அடித்து மிரட்டி முடிய பிடிச்செல்லாம் இழுத்து டார்ச்சர் பண்ணுறாரு. இதோடு இந்த விஷயத்தை விட்டுரு, இதுக்கப்புறம் நான் உன்னை வேறு மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி ஹீரோவை நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ டைலரோட பொம்மையை வச்சுருந்தார்ல, அதை தூக்கி ட்ரெயினில் போட்டுறாரு. அதாவது இதுக்கப்புறம் டைலர் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டார் போல். ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வரப்போ வாசலில் டோனா உட்காந்துருக்காங்க. ஹீரோ கிட்ட ஒரு பழைய நியூஸ் பேப்பரை கொடுக்குறாங்க. இதில் சம்மந்தப்பட்ட ஆள் இந்த அட்ரஸில் இருப்பான், போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2003 ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா ஒரு சின்ன பையனை மொலஸ் பண்ண கேஸ் பற்றி நியூஸ் பேப்பரில் இருக்குது. அந்த பையனோட அட்ரஸை தான் டோனா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறது டாக்டர். ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் பாதிக்கப்பட்ட விக்டிம் கிட்ட இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறது உண்மைதானான்னு கேட்கவும் அவர் ஆமான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோக்கு கன்ஃபார்மாக தெரியுது டாக்டர் ஒரு கேரக்டர் சரியில்லாத ஆள்னு. சின்ன பசங்களை மொலஸ் பண்ணுற ஒருத்தன். இதே நேரம் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது. என்னென்னா கொரோனா டெட் பாடியை எக்ஸாமைன் பண்ணதில் டைலர் அப்யூஸ் செய்யப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டைலரோட டெத்து ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர்னு சொல்லலாம். ஹீரோ இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டைலர் அம்மாவை பார்க்க போகிறாரு. அங்கே டைலரோட அப்பா கன்னோட நிற்க, நீ உன் பையனை எதுவும் பண்ணலன்னு எனக்கு தெரியும், நான் டைலர் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லவும் டைலரோட அப்பா ஹீரோ மாடிக்கு போக சொல்கிறாரு. அங்கே டைலர் அம்மா கிட்ட, இந்த டாக்டர் ஏற்கனவே அப்யூஸ் கேஸில் மாட்டியிருக்காரு, அன்றைக்கி டைலர் காணாமல் போனப்போ டாக்டர் இங்கே வந்தாரான்னு ஹீரோ கேட்குறாரு. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம போய் ஷெரீஃப் கிட்ட சொல்லலாம், அவர் கூப்பிட்டு விசாரிப்பார்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ தான் டைலர் அம்மா ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்கிறாங்க. டாக்டர் கிட்ட டைலரை தனியாக விட்டுட்டு வந்ததே டைலரோட அம்மா தானா. இதை கேட்டதும் ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்குமே இருக்குல்ல. டைலர் அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா டாக்டருக்கு தம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் டாக்டர்கிட்ட தன்னோட பையனை தனியாக இருக்க விட்டுருக்காங்க. டைலரோட அம்மாவுக்கு கொஞ்சம் உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்காமல் கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. டைலரோட ஃபீலிங்ஸை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கில்ட்டாகி இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டைலர் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுமே டாக்டர் மேலே தான் டைலரோட அம்மாவுக்கு டவுட் வந்திருக்கு. ஷெரீஃப் கிட்ட போய் சொன்னதுக்கு ஷெரீஃப் டைலர் அம்மாவை பயமுறுத்தி விட்டுருக்காரு. நான் டாக்டரை அரெஸ்ட் பண்ணேன்னா ஒன்னையும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லவும் டைலரோட அம்மா பயந்து பின்வாங்கிட்டாங்க. அப்போ தான் ஹீரோக்கு தோணுது ஷெரீஃபும் டாக்டர் மாதிரி தானான்னு கேட்க டைலர் அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அழுகிறாங்க. ஸோ ஷெரீஃப் தான் டாக்டரை காப்பாற்றிருக்காருன்னு தெரியுது. இதை டீட்டெயிலாக அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைலர் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டான்னு சொல்லி அம்மா தீம்பி அழுகிறாங்க. கிளைமேக்ஸில் ஹீரோ தன் பொண்ணை போய் பார்த்து பேசுகிறாரு. பொண்ணுக்கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நேராக டாக்டரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே டாக்டரை ஆரோவை வச்சு எய்ம் பண்ணி கழுத்துலேயே குத்தி கொலை பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோவோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. அவர் முகத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஹாப்பினஸும் இருக்குது. கொஞ்ச நேரத்துலையே அங்கே ஷெரீஃபு போலீஸோடு வந்துடுறாரு. ஹீரோ தானாகவே சரண்டர் ஆகிற மாதிரி கையை தூக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ ஷெரீஃபோட முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்குறப்ப ஒரு விதமான பயம் அண்ட் குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஆனால் இந்த படத்தில் எக்ஸாக்டாக டைலருக்கு என்ன ஆச்சு, ஆக்சிடென்டல் டெத்தா இல்லை இன்டென்ஷனல் மர்டரானு நமக்கு கிளியராலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே எண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாக்டரை பற்றி பார்க்கலாம். டாக்டர் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, சைல்டு அப்யூஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர்கிட்ட வர பல குட்டி பசங்களை இப்படி தான் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு விக்டிம் தான் டைலர்.
டைலருக்கு என்ன நடந்திருக்கணும்னா, டாக்டர் டைலரை அப்யூஸ் பண்ணாருங்கிறது உண்மைதான். அது அட்டாப்சியில் தெரிய வந்துருச்சு. ஆனால் டாக்டர் டைலரோட டெத்துக்கு எப்படி காரணமாக இருந்திருக்க முடியும்னா, ஒன்று டைலரை அப்யூஸ் பண்ணுறப்ப அவன் இறந்து போயிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவனை தண்ணியில் மூழ்கடிச்சு ஆக்சிடென்டல் டெத்து மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். இல்லைனா டைலர் டாக்டரை பற்றி வெளியே சொல்லிடுவானோன்னு பயந்து டாக்டர் டைலரை கொலை பண்ணியிருக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து ஷெரீஃபு டைலரை அப்யூஸ் பண்ணார் இல்லை கொலை பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்தார்னு படத்தில் கிளியராக காட்டல. ஒருவேளை ஷெரீஃபும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கலாம். இல்லைனா டாக்டர் தான் கொலை பண்ணார்னு தெரிஞ்சும் டாக்டரை காப்பாற்றுறதுக்கு இந்த உண்மையை மூடி மறைச்சிருக்கலான்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோ இந்த கேஸை விசாரிக்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஸ்டாப் பண்ண சொன்னார். மேபி அந்த பிளாக்மெயிலர்ஸை கூட அனுப்புனது டாக்டராவோ இல்லை ஷெரீஃபாவோ இருக்கலாம். அசிஸ்டண்ட்டுக்கு வருவோம். அசிஸ்டண்ட்டுக்கு இந்த கொலையில் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஷெரீஃப் எதையோ மறைக்கிறார்னு மட்டும் அசிஸ்டண்ட்க்கு புரிஞ்சிருக்கு. இவர் போலீஸாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனால் அவர் கொஞ்சோண்டு நல்லவர்னு எதை வச்சு சொல்லலாம்னா, ஹீரோக்கு மாரல் சப்போர்ட் பண்ணார். ஆனால் பிரச்சனையில் இன்வால்வ் ஆக விரும்பலை. லாஸ்ட்டாக டைலரோட அம்மாவோட நெக்லிஜென்ஸ் தான் இந்த கொலைக்கே மூல காரணம்னு சொல்லலாம். தன்னோட சுயநலத்துக்காக, அதாவது டாக்டர் மேலே இந்த அன்வான்ட் அஃபேர்னால தான் பையனை கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டரை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹீரோ ஏன் இவ்வளோ இந்த கேஸில் இன்வால்வ் ஆனார்னா, ஃபஸ்ட்டு அவர் தனிமையில் இருந்தவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பையன் ஹாய் காட்டினதுக்கே அவன் மேலே அதிகமான அன்பு வச்சுட்டாரு. அதனால தான் அவனோட இழப்பை ஹீரோனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அண்ட் ஹீரோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் கூட. செய்கிற வேலையை திருத்தமாக செய்கிற டைப்பு. அதனால தான் எடுத்த காரியத்தை கடைசி வரைக்கும் நின்று முடிக்கணும்னு நினச்சாரு. இந்த படத்தில் ஒரு ஈயை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. டைரக்டர் சிம்பாலிக்காக என்ன சொல்ல வரார்னா, பொதுவாக குப்பைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல தான் ஈ முக்கியம். இந்த ஊரும் சரி, ஊர் மக்களும் சரி, டைலர் விஷயத்தில் நடந்துக்கிட்டது இவங்க எல்லாருமே குப்பைகள்னு சிம்பாலிக்காக காட்டியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.